எங்களால் இதனை எளிதாக கடந்து செல்ல முடியாது. மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா சில நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்திற்கு சென்று டிட்வா சூறாவளிக்கு செலவுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று கூறுகின்றார். இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவும் இதே போன்றதொரு கருத்தை தெரிவித்தார். அவர் ஜனாதிபதி என்ற ரீதியில் பாராளுமன்றத்திற்கு வந்து அதனை கூறினார். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அது வேறு விடயம். ஆனால் இது ஒரு பொறுப்பாகும். அந்த பொறுப்பை மீறி கடந்து செல்ல முடியாது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை அமைக்கும் போது வெளியிடப்பட்ட கொள்கை பிரகடனத்தில் மிகவும் தெளிவாக நாங்கள் அறிவித்திருந்தோம். ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவோம் என்று. அதற்கமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு வருடத்துக்குள் நடத்தினோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் குறித்து கலந்துரையாடி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2025ஆம் ஆண்டின் இறுதியில் டிட்வா புயலை எதிர்கொள்ள நேரிட்டது. ஆண்டின் ஆரம்ப கால பகுதியில் நாங்கள் அதற்காகவே உழைக்க வேண்டியிருந்தது. அதனால்தான் மாகாண சபை தேர்தலில் கூடிய கவனம் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் பாராளுமன்றத்தில் இதற்காக ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த தெரிவுக்குழு எடுக்கும் தீர்மானத்துடன் இணைந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தோழர் டில்வின் சில்வா விடுத்த அறிக்கை குறித்தும் நான் அவரிடம் வினவினேன். எனவே எங்களது பதிலை வழங்க நாங்கள் தயாராக இருந்த போதிலும் எங்களது பதிலும் தெரிவுக்குழு எடுக்கும் தீர்மானத்திலேயே தங்கியுள்ளது. நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்திலும் இந்த வரவு செலவு திட்டத்திலும் மாகாண சபை தேர்தலுக்காக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். ஒரு கட்சி எங்களது கருத்து என்னவென்றால் தேர்தல் நடத்தும் காலம் தற்பொழுது தாமதமாகியுள்ளதால் குறைந்தபட்சம் அந்த தேர்தலை பழைய முறைப்படியை நடத்திவிட்டு அதன் பின்னர் தேவையான காலவாசம் எடுத்துக்கொண்டு புதிய முறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கலாம். தெரிவுக்குள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் தோழர் டில்வினுடன் கலந்துரையாடி இதனை செய்கின்றார்கள். ஒரு பக்கத்தில் இது நடைபெறப்போவதில்லை என்ற கருத்தாடலும் உள்ளது. எனவே ஒரு கட்சியாக தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவுக்குழு ஒன்று 4 தடவைகள் கூடியுள்ளது. இந்த குழுவில் அரசாங்கத்தின் பலமே அதிகமாக உள்ளது. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களே அதிகமாக உள்ளனர். எங்கள் 4 சேர்த்து 10 பேர் உள்ளனர். பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டதைப் போலவே இக்குழுவிலும் அரசாங்கத்திற்கு தேவை இருந்தால் இதனை இவ்வளவு தூரம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு 2 முறைகள் மாத்திரமே உள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் 2 முறைகள் தான் உள்ளன என்று கூறினார். ஒரு முறையானது நான் முன்வைத்த தனிநபர் பிரேரணை அல்லது இந்த 2017ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது என்று ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் புதிதாக எதனையும் செய்ய வேண்டியதில்லை. 2017 சட்டம் ரத்து செய்யப்பட்டு 1987, 88 மாகாண சபை தேர்தல் முறைக்கு செல்ல முடியும். வேறு எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு வாக்கியம்தான். 52 நாள் அரசாங்கம் இருந்த காலத்தில் பழைய முறைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. அதன் பின்னர் நான் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளராக இருந்த காலத்தில் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது உயர்நீதிமன்றத்திடம் இது குறித்து தீர்ப்பொன்றை கோரினார். ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த தீர்ப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் அவர் வாய்மொழியாக கூறியிருந்தார். இதனை தீர்க்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மாத்திரமே உள்ளது. இதனால் தான் இது ஒரு சிக்கலான முடிச்சு என நாங்கள் தொடர்ந்து கூறி வந்தோம். இதனை யாராலும் அவிழ்க்க முடியாது. பாராளுமன்றத்தால் மாத்திரமே இதனை அவிழ்க்க முடியும். ஆனால் தற்பொழுது பலரும் விகிதாசார முறை பிழையானது என பேசுகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் அவ்வாறு குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானித்தோம். அதற்கு காரணம் அந்த சட்டத்தில் உள்ள பிழைகளை தவிர விகிதாசார முறை அல்ல. அதனை நாங்கள் ஒரு அடிப்படை விடயமாக கருதுகின்றோம். இது தாமதமாகிவிட்டது என்பது எமக்கு தெரியும். நாங்களும் அதற்கு கையை உயர்த்தியவர்கள்தான். அப்படி என்றால் இதை பற்றி இனிமேலும் பேசி எந்த பலனும் இல்லை. வரலாற்றை திரும்பி பார்த்தால் தற்போதைய மாகாண சபை முறையுடன் எங்குள்ளது இந்த செயற்குழுவோ அல்லது மற்ற குழுவோ எப்படி பார்த்தாலும் அவசியமற்றவை. இதனை மறந்துவிடவும். பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கு அவ்வளவு நேரம் எடுக்கும் வேலை இல்லை. இந்த பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கி பழைய முறைப்படியிலாவது தேர்தலை நடத்த வேண்டும். இதையே நாமும் கூறுகின்றோம். சுகாதார அமைச்சரை சொல்லியிருக்கார், நிதி இருக்கு. நேற்று அவர் சொல்லியிருக்கிறார்,
பாராளுமன்ற விவகாரங்கள் தான் நிதி சம்பந்தமாக கையாளுற இடம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர், அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு தெரியாமல் டின்வில் சில்வாக்கு வந்து கூடுதலாக தெரியும் என்று நினைப்பது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அது அப்படி இல்லை. மாறி மாறி அவர்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. ஒன்று அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அதை நியாயப்படுத்தலாம் என்றால் அவர்கள் இந்த மாகாண சபை முறைமையை கடுமையாக எதிர்த்தவர்கள். அவர் யாழ்ப்பாணத்தில் சென்று மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இப்பொழுது திட்வா உடல் நிர்மாணத்துக்காக செலவழித்து விட்டது அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டது சொல்வது என்பது பிழை. நிதி சம்பந்தமாக உரிமை இருப்பது பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒரு தேவைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்ற அனுமதி பெற வேண்டும். இது சம்பந்தமாக நேற்றே நான் பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவர் நண்பர் அரசடி சில்வாவிடம் பேசியிருந்தேன். எடுத்துக்கொண்டு அறிவித்திருக்கிறேன், விசாரிங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தில் 159 பேர் பெரும்பான்மை இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு அனுமதி பெறப்பட்டுத்தான் ஒரு துறைக்கான நிதி மற்றொரு துறைக்கு மாற்றப்பட முடியும். அதை டில்வின் சில்வா நண்பர், தோழர், சகோதரர் மறந்துவிட்டார் நினைக்கிறேன்.